ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து ஈசல் வந்து பூத்துச்சுங்க. இப்போ வந்து எத்தனை ஓட்டைகள் அந்த ஈசல் பொந்து அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஈசப்பொந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஈசப்பொந்து. இங்கே எத்தனை பொந்துகள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஈசல் கிடையாது, நைட்டில் பூக்கிற ஈசல். இங்கே ஒரு பொந்து இருக்குது, நிறையா இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈசப்பொந்து அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே நிறையா இருக்குங்க. அப்புறம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஈசப்பொந்து அப்படிங்க. அப்போ அங்கே பாருங்கங்க, சரியான பொந்துங்க, எவ்வளோ அடடா. இங்கே பாருங்கங்க, எவ்வளோ எடுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈசல் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த நம்ம சாப்பிட முடியாது, கோழி இந்த மாதிரிக்கு கொடுக்கலாம். கோழிலாம் சாப்பிட்டா நல்ல சத்து. இங்கே பாருங்கள் நிறைய பொந்துகள் இருக்குங்க. நைட் நேரத்தில் நம்மளுக்கு பார்க்கவே பயமாக கிடக்கு, எதாவது பாம்பும் வந்துடுமோ அப்படின்றது பயமாக கிடக்கு. இங்கே பாருங்கள், இங்கே கிட்டத்தட்ட நிறைய பொந்து இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 33 34 35 36 37 38 39 40. ஏங்க எனக்கு தெரிஞ்சே வந்து 40 பொந்துகள் எனக்குள்ளே இருக்குங்க. 40 41 42 பொந்துகள் இருக்குங்க. உங்கள் ஊரில் நீங்கள்லாம் அப்படி ஈசல் பிடிப்பீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சாப்பிடக்கூடிய ஈசல் கிடையாது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா கோழி இந்த மாதிரி சாப்பிட்லாம், நம்ம சாப்பிட முடியாது.